ஆட்டமா தேரோட்டமா அப்படின்ற மாதிரி நம்மளும் பாட்டோட மாயா மாதிரி ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த பாட்டு பாடுறது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். நம்ம பாடுறது நல்லா இல்லைன்னு நானே ஒத்துப்பேன். ஸோ அதனால உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. எதுக்கு இந்த பாட்டு பாடினேன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இன்னைக்கான எபிசோடே இதுதான். ஆட்டமா பாட்டு ஆடல் பாடல் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கான எபிசோடு. அதான் ஆக மொத்தத்தில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. பிக் பாஸ் சீசன் 10லையும் டாஸ்க் நாங்கள் வைக்க மாட்டோம். வழக்கம் போல ஆள் மாறாட்டம், டான்ஸு மராத்தான் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எடுத்துட்டு போக போறோன்ற மாதிரி டாஸ்க்கும் ரொம்ப டஃபா இருக்க போறதுல நீ எதிரும் பார்க்காதீங்கன்ற மாதிரி சொல்லாம இந்த எபிசோட்ல சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 சோலோ பர்ஃபார்மன்ஸ், 2 டியூவல் பர்ஃபார்மன்ஸ், ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சம்பவம் 2 டீமா பிரிச்சு நடந்தது. அதுல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. குறிப்பா சொல்லணும்னா MC அரவிந்த் விசஸ் கரிஷ்மா. என்னங்க நடக்குது, என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இருந்தா அவங்களுக்கே நாங்க டஃப் கொடுப்போம் தெரியுமில்ல, அவங்களோட டஃபா நாங்க பண்ணுவோம்லன்ற மாதிரி சுகுமார் ஏன்னா 2 ரவுண்டா பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்ல, தடுமாற்றத்திலேயே இருந்தார்ல, நான் ஒண்ணு பண்றேன்ற மாதிரி சுகுமாரும் மற்றும் அபிநயா ஒண்ணு பண்ணாங்க ஐயா, சிறப்பா பண்ணாங்க. அப்படி எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துடணும். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல ஃபாலோ பண்ணாம பார்க்குற நண்பர்களே எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கும் போது மாணி அந்த புத்திசாலி இல்லை அப்படின்ற மாதிரி மாயா பாட்டோட ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. டான்ஸ் மராத்தான் தான். ஆனா அந்த இன்ட்ரோல என்னன்னா ஆட தெரியாதவங்களுக்கான மேடை தான் இது. இந்த போட்டியே ஆட தெரியாதவங்களுக்கு தான் போட்டி. ஏன்னா டான்ஸ்ன்றது பல பேர் ஆடுவாங்க. பட் ஓப்பனா சொல்லிடுறேன், இந்த எபிசோட நான் விமர்சனம் தான் பண்ண போறேன், அதுல நடந்த விஷயங்கள் தான் பேச போறேன். ஆனா உனக்கு டான்ஸ் வருமா அப்படின்னு என்னை எதிர்த்து கேட்டாங்கன்னா நானே இல்லை அந்த இடத்துல போய் டான்ஸ்ல நின்று இருந்தனா கூட அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். டான்ஸுக்கும் எனக்கும் துளி கூட வராது, வாய்ப்பே இல்லை. அப்படின்றது கடல்லே இல்லையே அப்படின்ற மாதிரி வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் தான் இருந்திருக்கும். பட் அந்த வகையில அவங்க டேலண்ட்டை காமிச்சு ஆட தெரியாதவங்களாம் இந்த இதுல ஆடினவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன். ஓகே, ஆனா அது முயற்சி தான். அது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் ஒரு ப்ரெஷர்லாம் இருக்கும். அதை மீறி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கே ஒரு பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும், மாற்று கருத்தே இல்லை. ஓகே, இதுல என்ன பண்றாங்க, 2 டீமா பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராஜு, இன்னொரு பக்கம் இவரு யாரி. இவங்க 2 பேரு நல்ல வேலை ஏன் ஓவியோ கூப்பிடல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இவனுங்க டீம் நிக்கிறன்ற பேர்ல ஓவியோ பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அந்த நிலைமையில தான் ஓவியா வராம சேஃபா அவங்க ஜட்ஜஸ் பேனல்லே உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, கண்ணு மூடிக்கிட்டு ஒரு பஸ்ஸர் வரும். அந்த டைம்ல ராஜு பக்கம் 11 பேர் நிக்கணும், ஆரி பக்கம் 11 பேர் நிக்கணும். இதுதான் இது. அதுல உட்காந்துட்டாங்க. 11 பேரை நின்றுட்டு டீம் பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் ராஜுவோட டீம் பேர் என்னன்னா பேட்டர் ஆப் அப்படின்ற மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ல வைப்போங்க, நாங்க எப்படி ட்ரெண்ட் வைஸ் வைப்போம் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அந்த டீம் இருக்கு பாத்தீங்களா, ஆப்போசிட் டீம் மாறி டீம் உள்ளூர் ஆட்டக்காரர்கள்ன்ற மாதிரி பேரை வச்சுட்டு டாஸ்க் சொல்லிட்டாங்க சிம்பிளா 4 சோலோ 2 டியூட் ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான். இதுல சோலோ பர்ஃபார்மன்ஸ் பேட்டர் ஆப்ல இருந்து யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா முனியம்மா, ஆஷா, கலீல் அண்ட் மணிவண்ணன் என் பேரை வச்சுக்கிட்டு. உள்ளூர் ஆட்டக்காரர்ல இருந்து பிரியங்கா, ஷாமா, சோபா, ஜாசன் இந்த 4 பேருக்கு இடையே தான் மாத்தி மாத்தி போட்டி. ஃபர்ஸ்ட் ஷோபா மற்றும் மணிகண்டன் அதுல குறிப்பா அந்த பாட்டு போட்டாங்க, மையா மையா அப்படின்ற ஒரு பாட்டு. அது வேற மாதிரி ஒரு குத்து சாங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த லிரிக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். அந்த லிரிக்ஸுக்கு ஷோபா எப்படி வந்தாங்க, அந்த ஷோல எப்படி செலக்ட் ஆனாங்க, தலைக்கீழே வந்தாங்க இல்லையா, அதே மோடோட போய் ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டாங்க. பட் அப்படி இருந்துகிட்டு அந்த தலைகீழ இருந்து அந்த காலை ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடுறது கஷ்டம் தான். அவங்க அதுல ட்ரைனிங் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரைனிங்கே இந்த இடத்துல உதவிச்சு அந்த டான்ஸ் மராத்தான்ல. இவங்க ஒரு பக்கம் பயங்கரமா அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரக்சரை வச்சு ஆடுறதும் அவங்க அந்த மூமெண்ட் போடுறதும் பக்காவா பண்ணாங்க. ஆனா பக்கத்துல மணி இருந்தாரு பாருங்க, மணி வேற மாதிரி. அவருக்கு ஆட வரலனாலுமே அதை ஆட தெரியாதவங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்றது தானே. அவர் என்ன பண்ணிட்டாரு, சட்டையை கைட்டு அப்புறம் பெல்ட்டை கைட்டு நடுவில் பேண்ட்டை கிட்ட கைட்டுற போறீங்க சார்ன்ற மாதிரி எங்க ஸ்டேஜே பதறிச்சு, நானுமே பதறிட்டேன். அதுல மட்டும் உசாராயிட்டு அவர் ஒரு சோப்பு போடுற மாதிரி டான்ஸ் போட்டது என்ன, அதை கைட்டிட்டு பெல்ட் வச்சு சுத்தனது என்னன்ற மாதிரி. பட் பரவாயில்ல, அதுல நம்ம டான்ஸ் ஆடும்போது ஒரு விஷயம் நமக்கே தோணும். எனக்குலாம் அடிக்கடி நான் ட்ரை பண்ணதில்லை, பட் ஆனவனா இந்த கேள்வி வரும். என்ன கேள்வினா, ஐயோ பாக்குறவன் என்ன நினைப்பான்,
ஐயோ இது கேவலமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே பல கேள்வி வரும். ஆனா அந்த கேள்வி எல்லாம் அங்க வராம அதை அவர் பொருட்படுத்தாம ஆடினார் பாத்தீங்களா, அதுக்கே ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கலாம். ஆனா என் பேரை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி பண்ணாம ஒரு நல்லா தான் ஆடினார் அந்த இடத்துல. ஐ மீன் ஃபன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ற வகையில நல்லா ஆடினார் அப்படின்றத சொல்லி ஆகணும். உடனே நிறைய பேர் வந்து உன் பேர் வச்சிருக்கிறதால நீ வந்து அவருக்கு சப்போர்ட்டா பேசுற, அவர் இதுவா பேசுறீங்கன்ற. அப்படி இல்லைங்க ஐயா, நானா போயிருந்தா கூட மட்டமா தாங்க ஐயா பண்ணியிருப்பேன் அப்படின்றத ஓப்பனா ஒத்துக்கணும்ல. அதைத்தான் நான் சொல்றேன். அடுத்து பிரியங்கா அது கமெண்ட் சைஸ் பார்க்கும்போது மணி பயங்கரமா பண்ணிட்டாப்ல, வேற லெவலா இருந்துச்சு மணி. இது இன்னொரு பக்கம் அந்த ஷோபாக்கு பயங்கரமான பாராட்டுகள் கிடைச்சது ஜட்ஜு கிட்ட இருந்து. ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி சாங் லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆடினாங்கன்றத கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது பிரியங்கா மற்றும் ஆஷா அதுல என்ன பண்ணிட்டாங்க, ப்ராப்பர்ட்டிஸும் வச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா போய் ஒரு டிஷர்ட் ஒரு கோட் எடுத்து போட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க போனாங்க பாரு, ஆஷா என்ன பண்ணாங்கன்னா பால் எடுத்துப்போம், இந்த கையில இருந்து இந்த கை வரும், இந்த கையில இருந்து இந்த கை வரும், இப்படியே பாலை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். என்ன மேன் பண்ற நீங்க, சர்க்கஸ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க ஐயா. பட் பரவாயில்ல, அவங்க அந்த முயற்சிக்கு பாராட்டு கொடுக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ஜட்ஜஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அண்ட் ஷாமா அண்ட் முனியம்மல் ஷாலா ஷாலா அதுல குறிப்பா பிரியங்கா அண்ட் ஆஷாவுக்கு போட்டது சில் ப்ரோ சாங், அந்த தனுஷ் படம். இவங்களுக்கு போட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாலா ஷாலா அப்படின்ற மாதிரி ஷாலா ஷாலா. இருங்க இருங்க இருங்க, என்ன படம் டப்புன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, கில்லி படம்னு நினைக்கிறேன். ஷாலா 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 ஷாலா. ஓகே, அதுல வந்து இவங்க ஷாமா வந்து என்ட்ரியே வந்து பயங்கரமா கொடுத்தாங்க. அந்த துப்பட்டாவை எடுத்துட்டு போய் அவங்க ஆடினது இதெல்லாம் இருந்தது. அவங்க பரவாயில்ல. ஆனா பக்கத்துல முனியம்மாள் வந்துட்டு இல்ல என்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி இல்லைங்க, பால் இருந்தாலும் பாலை காமிச்சிட்டேன், 2 ஃப்ளவர் வச்சுக்கிட்டு இப்படி 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 இப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு. ஆனா ஃபேஸ்ல ஒன்னே ஒண்ணு, இந்த டான்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபேஷியலோட எக்ஸ்பிரஷன். அவங்க அதை அழகா சிரிச்சுக்கிட்டு ஆடினாங்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய இதுவா இருந்தது. முனியம்மாள் கிட்ட இருந்து வேற மாதிரி இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே அவங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு விளையாடுனாங்க. அதுல குறிப்பா முனியம்மாள் அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வந்து ஒரு பிளே பண்ணது, ஒரு டான்ஸ் ஆடின விதம் சூப்பர். அதுலயும் குறிப்பா அவங்க ஹஸ்பண்ட் கலாச்சிட்டே இருப்பாரு, உன் தங்கச்சி நல்லா ஆடுது, நீ சும்மா கை கால ஆடிட்டு நீ போய் போ அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பாரு. அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு இங்க ஆடினாங்க பாத்தீங்களா, வேற மாதிரி இருந்து. அதுல ஓவியா பாராட்டிட்டு இதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் சொன்னார்னா ஷட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருங்கன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பர். அடுத்து கலீல் பாஷா வெர்சஸ் ஜேசனு குலேபா சாங்க. அதுல வந்து 2 பேருமே இவரு கேப்பு கண்ணாடி ஜேசன், இவர் வந்து பாத்தீங்கன்னா கேப்பு. பாஷா வந்து என்ன பண்றாரு, என்னென்னமோ ட்ரை பண்றாரு, இந்த கேப்பை கால் சத்துல விடுறது, இந்த காலில் எடுக்கிறது அந்த காலில் எடுக்கிறதுலன்னு ட்ரை பண்ணியிருந்தா. நான் ஜேசன் இருக்கிற ஹைட்டுக்கு கொஞ்சம் டான்ஸ் தெரியும் போல இருக்குது, அதை வச்சு பயங்கரமா பண்ணிட்டாப்புல, பயங்கரமா ஆட்டாப்புல. கம்பேர் டு பாஷா இது ஜேசன் நல்லா தான் பண்ணார். இது நடந்து முடிஞ்ச உடனே தான் அடுத்துதான் மெயினான சம்பவத்துக்கே வரப்போறோம். எப்படி மெயின் சம்பவம், கப்புள் ரவுண்டு சாங் போடுவாங்க. சாங் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு கப்பல், செகண்ட் ஆஃப் இன்னொரு கப்பல் அப்படின்றது தான். தில்லானா தில்லானா ரஜினியோட பாட்டு. அந்த பாட்டு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கரிஷ்மா மற்றும் எம்சி எப்படி 2 பேரும் என்ன நடந்தாலும் சரி ஒரே டீம்ல தான் இருப்போம், ஒன்னா தான் இருப்போம் அப்படின்றதே ஒரே டீமா தான் போய் சேர்றாங்க. இங்க போன உடனே என்ன பண்றாரு, இவர் வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்காரு போல. வந்த உடனே கரிஷ்மா அந்த ஸ்டேஜ், அந்த ரெட் கலர் ஸ்டேஜ் போடுவாங்களா, அவங்க அவங்க பிளேஸ்ல இருந்து இறங்கி வரும்போது தூக்கிட்டு போறேன் நானு, எந்த அளவுக்கு நான் தூக்கிட்டு போறேன்ற மாதிரி அங்கிருந்து ப்ராப்பர்ட்டி வரையும் தூக்கின்னு போறாரு. தூக்கின்னு போயிட்டு வந்து பாட்டு ஒரு ஆங்கிள் போகுது, இவங்க 2 பேரும் ஒரு ஆங்கிள் போறாங்க. குறிப்பா எம்சி அரவிந்த் வேற மாதிரி ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்காப்ல. என்ன சார் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுல எம்சி அரவிந்த் நல்ல பயங்கரமா ட்ரை பண்ணாப்புல. ஆனா அதுக்கு கோஆபரேஷன் கரிஷ்மா கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுத்தாங்க, அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனா அங்க வேற மாதிரி ஒரு ட்ராக் ஓடின்றது. இதெல்லாமே ஜட்ஜஸ் ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டாங்க. இனிஷியலா வந்து தூக்கும் போதுமே ஜட்ஜஸுக்கு ஷாக்கு, என்னையா நடக்குதுங்க அப்படின்றது. ஆனா அது எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோமே, க்ளோஸ் அப் ஷாட்லயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. இந்த இடத்துலயே அது நடந்துச்சா. அடுத்து இது நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து வந்தாங்க பாருங்க ஒரு பேரு, ஜார்ஜ் மற்றும் ரஞ்சித். அவங்க 2 பேரும் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒரு அந்த ஆக்சுவலா அந்த குச்சி வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, முதல்வன் படத்துல நடக்கும் அது, அந்த மாதிரி ஒரு டான்ஸா இருக்கட்டும். அதுல 2 பேரும் ஆடினாங்க பாருங்க, பயங்கர என்டர்டைன்மெண்ட். ஜார்ஜ் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கு மேல ரஞ்சித் உட்காந்து பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்டா. ஆட தெரியாதவங்க போய் ஆடினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சு ரசிச்ச மூமெண்ட் என்னன்னா அது இவங்க 2 பேரும் ஆடினது தான். அதுவும் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ஒண்ணு பண்ணாங்களே, நல்லாவே இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் இவங்களுக்கு விமர்சனம் வந்துருச்சு. என்னன்னா, நீங்க ப்ராப்பர்ட்டி எடுக்க சொல்லும் போது இவங்களே ஒரு ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணுது, என்னையா பண்றீங்க நீங்க அப்படின்னும் போது கலாச்சி விட்டாங்க அந்த 2 பேரையும்.
இவங்க 2 பேரும் பண்ணது ஒரு டான்ஸ் ஆடினா ரூல்ஸ் இருக்கக்கூடாது, யாருமே நம்ம பார்க்கலன்னு நினைச்சாருனா தான் ஒரு வைப் வரும், அதை நீங்க பயங்கரமா பண்ணீங்க, ரொம்ப ஃபன்னியா இருந்ததுன்ற மாதிரி பயங்கரமான பாராட்டுகள் இவங்க 2 பேரும் வாங்கியாச்சு. அடுத்ததாக சுகுமார் அபிநயா மற்றும் திவ்யா சரண்யா. என்னடா பண்ண போறாங்க சுகுமார் அபிநயான்னு போட்டா, அவங்களுக்கு போட்ட சாங் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ட்டி. அந்த பாட்ட உடனே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து ஆடும்போது பார்க்கணுமே, அருமையா இருந்தது, நிறைய பிளான் பண்ணிட்டு வந்து ஆடுறாங்க போல. அதுல இவங்க உட்கார்ந்துருக்க அவர் மடியில சுகுமார் படுத்துட்டு அந்த ஒரு சீன் பண்ணாங்க. பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்த கப்புலா வந்து 2 பேர் திவ்யா மற்றும் சரண்யா அவங்க வைபுக்கு மேட்சே பண்ண முடியல. அந்த மாதிரி இவங்க 2 பேர் ஆடினோட அவங்க வைப ஆடினாங்க பாருங்க, வேற மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு பாக்குற வகையில. அந்த வேகமா இருக்கட்டும், அவங்க பண்ண மூமெண்டா இருக்கட்டும், செமையா இருந்துச்சு. அப்புறம் இந்த கமெண்ட் செக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா, என்ன பண்ணீங்க நீங்க 2 பேரும், சரண்யா இது அபிநயா மற்றும் சுகுமார் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, மேடம் நாங்க ஒண்ணு பிளான் பண்ணி பண்ணோம், குறிப்பா வந்து கை படக்கூடாதுன்ற மாதிரி, படக்கூடாத இடத்துலலாம் படக்கூடாது இல்லையா, ஸோ ஏதாவது பயத்துல தான் நாங்க டான்ஸ் ஆடினேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ பயத்துல ஆடினது தான் 3 வாட்டி கையில முத்தம் கொடுத்தியா அப்படின்ற மாதிரி ராஜ் ஒரு கேள்வி கேட்டாப்புல. அதை தாண்டி இல்ல சார் நாங்க இன்னொரு பிளான் பண்ணி வச்சிருந்தோம், மடியில படுக்கும்போது வாயில வந்து அந்த ரோஸ் ஒன்று வச்சு இது பூ வச்சிருந்தாங்க, அதை வந்து ரோஸ் மூலியமா இவர் வாயில வைக்க அங்கிருந்து இன்னொரு வாயில டிரான்ஸ்பர் பண்றதா மூமெண்ட். என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? வாய் டு வாய் டிரான்ஸ்பரா நல்லா. அது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணல. எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இது எங்க போய் முடிச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு ரேஸ் ஷோ அதான் 2 நங்கையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருந்துச்சு. ஆனா சுகுமார் நல்லா நல்லா சிறப்பா பண்ணியிருக்கீங்க. இது பயமாவே இவ்வளவு பண்ணியிருக்கிறாப்புல, எப்படி பயத்திலேயே இதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காப்புல, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி பயத்துல வரும்னு எனக்கு தெரியல, மெயின்டைன் பண்ணிக்கிறாப்புல. ஆனா ஓவரால் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் வந்து திவ்யா அண்ட் சரண்யா பிச்சுட்டாங்கோ, பிச்சுட்டேல் அப்படின்னு சொல்லலாம். இது முடிஞ்ச உடனே குரூப் டான்ஸ் வேட்டையன் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஐவின் வேட்டையன் படத்துல இருந்து இது ஐயோ மனசுல ஐயோ சாங், அந்த சாங்கு பேபி, தடீஸ்வரன் மற்றும் வெங்கடேசன், அதுல 3 பேருமே தெல்ல தெரியாம போய் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. ஒரு பக்கம் வெங்கடேஷ் ஒரு மூல ஆடுறாரு, தடீஸ்வரனு நடுவுல பேபி மாட்டிக்கின்னு என்ன பண்றேன்னே தெரியல. இதுல கொடைய வச்செல்லாம் அந்த ஸ்டேஜ் விட்டுலாம் வெளியே போய் சுத்திட்டு இருக்காரு வெங்கடேசன். அடுத்து டார்வின், அப்புறம் ஐடு கார்த்தி மற்றும் சம்யுக்தா. அதுல வந்து டார்வின் வந்து அந்த குரங்கு மாஸ்க போட்டு அவர் போய் டான்ஸ் ஆடும்போது எல்லாருமே ஷாக் ஆகிற நிலைமை தான் இருந்துச்சு. பட் அவங்க அந்த 3 பேரை விட இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த 3 பேரை விட ஓவரால் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப கேவலமான டான்ஸ் நினைச்சேன், அதை விட கேவலமான டான்ஸ் வந்து இந்த டீம் ஆடிச்சு அதுல அப்படின்ற மாதிரி ராஜ் அவங்க வேச்சு கலாச்சிட்டு இருந்தாரு. இல்ல குறிப்பா எங்க டீமை பார்க்கும்போது பரிமாணம் சாட்டு மாதிரி இருக்குதாடே, மனித பரிமாணம் இப்படி இருந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கலாச்சு முட்டாங்க. இதுல வந்து பேபிக்கு வந்து பயமே இல்லாம ஆடினீங்கன்ற மாதிரி பாராட்டு எல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே அடுத்துதான் சம்பவமே வராங்க. ஆக்சுவலா ராஜு அவங்க பொது மன்னிப்பே கேட்கிறார். என்ன சொல்றாருன்னா, நான் யாராவது பேசும்போது கமெண்ட்ஸ்ல காயப்படுத்தி இருந்தாலோ இது பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, மன்னித்து விடுங்களையான்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்து உங்களுடைய முயற்சி போட்டு டான்ஸ் ஆனதுக்கெல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. இப்போ நாங்க ஒரு விஷயத்துக்கு வரப்போறோம். ஸோ பிக் பாஸ் வீட்டில் டெய்லி வேக்கப் சாங் போடுவாங்க. அந்த வேக்கப் சாங்ல கூட உங்களுடைய இன்புட் எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு கோஆர்டினேட் பண்றீங்கன்றத கூட ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில இப்போ நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறீங்க. ஓகே, அப்ப ஆரி சொல்றாரு, அடி வாங்கி மிதி வாங்கி நான்லாம் வந்து இந்த ஷோல போய் ஒரு 4 வாரம் கழிச்சு தான் இந்த ஷோன்னா என்ன நடக்குதுன்றதே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க கத்துக்கிறீங்க, வெளியே இருந்து தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரீங்க. இதை தாண்டி இந்த ஷோல கண்டினியூ ஆகிறதும் ஆகாதும் உங்க கையில தான் இருக்கு. அதுக்கான முயற்சியை நீங்க கொடுத்துருக்கீங்களா, உங்களுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றீங்களா, நீங்க இந்த ஷோக்கான உங்களுடைய முழுசை கொடுத்து பண்ணீங்களான்றதுதான் மெயின் பாயிண்டே. ஸோ அதுக்கு மீறி உங்களுக்கு இது பண்ண முடியலன்னா இந்த ஷோக்கு நீங்க அன்ஃபிட்ன்றதை நீங்களே நினைச்சுக்குங்க. அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுங்க. இந்த ஷோல அன்ஃபிட் தானே, வேற இதெல்லாம் அன்ஃபிட் கிடையாது நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு சொல்றாங்க. இப்ப 2 குரூப்பா பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, அந்த 2 குரூப்லயும் யாரு மோசமான டான்ஸ் ஆனாங்க, யார் அவங்களுடைய முழு பொட்டன்ஷியலை கொடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி 2 பேரை சொல்லுங்க அப்படின்னும் போது, ஸோ பிக் பாஸ் வீட்டில் வழக்கமா நடக்கிறது தானே, 2 பேரை நாமினேட் பண்ணுங்க, 2 பேரும் நாமினேட் பண்ணுங்கன்ட்டு அதுல அக்கா முனியம்மாள் அக்கா பண்ணாங்க பாருங்க சம்பவம். எல்லாம் வந்து ஒளிச்சு மறைச்சு அப்படியே பூசி முழுகுதல் பண்ணாங்க. ஆனா அக்கா வந்து சம்பவத்தை பண்ணாங்க, பின்னாடி சொல்றேன், ஏன்னா வரிசையா போகும். ஃபர்ஸ்ட் பிரியங்கா வந்து வெங்கடேஷ் அவர் ப்ரிப்பரேஷன் பண்ணதும் கிளம்சி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அது கோஆர்டினேஷனா குரூப் டான்ஸா அவர் வெளியே வந்து ஒரு ஜோன்லயே இல்லாம ஆடினாரு.
ரஞ்சித்துமே அவர் ஸ்டேஜை விட்டு வெளியே போய் ஆடினதே ஃபவுலுன்னு நீங்க சொன்னீங்க, அதை ஃபவுல் பண்ணிட்டார் 2 வாட்டின்ற மாதிரி கரெக்டா நோட்டீஸ் பண்ணி ரஞ்சித் வந்து சொன்னார் வெங்கடேசன். ஷோவாவும் தனியா ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு குரூப் டான்ஸ் இல்லைன்ற மாதிரி அடிச்சுட்டாங்க. அடுத்து ஜார்ஜ் வந்து தடீஸ்வரன் அவர் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வரல, டான்ஸே வரல, அவருக்குள்ள ஒரு பிளாக்கேஜ் இருக்குன்னு பேபி சொல்றாங்க. தடீஸ்வரன், ஜார்ஜ், பேபி அண்ட் திவ்யா 3 பேர் தடீஸ்வரன் சொல்றாங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஆடின மாதிரி தெரியலன்ற மாதிரி அவருக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து ஷாமா வந்து பிரியங்காவை சொல்றாங்க என்னன்னா அவங்க ட்ரெஸ் போட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அவங்க வந்து ஃபிளாக் டான்ஸ் தான் ஆட போறேன், அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கான டான்ஸ் தான் சூஸ் பண்ணி ஆடுறாங்க, ட்ரெஸ்ஸும் அதுக்கேற்ற மாதிரி போட்ட மேட்சிங் வந்தாதான் போறாங்க, ஸோ ஆக மொத்தத்தில் அவங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நியாயமான பாயிண்டா தான் இருந்தது. என்னன்னா அவங்களுக்கு எந்த டான்ஸ் தெரியுமோ அந்த சாங் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நீங்க எது வந்தாலும் பாத்துக்கிறேன்றான்ற மாதிரி போயிருக்கணும் அப்படின்னும் போது ஓகே தட் வாஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரண்யா வந்து பிரியங்காவை சொல்றாங்க சேம் ஆட்டிடியூட், அவங்க பேசும்போது என்ன ஆட்டிடியூட் இருக்கோ அதே ஆட்டிடியூட் தான் இந்த டான்ஸ்லயும் இருக்கு, ஸோ அவங்க சேஞ்ச் ஆகல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஜேசன் வந்து பேபி கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன்ல சைலண்ட் மோட்ல இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தடீஸ்வரன் ஒரு திடுக்கிடும் ஒரு பூகம்பத்தை போட்டாரு. ஸோ பேபி வந்து கை தொடக்கூடாது, தப்பா பேசுவாங்க வெளியே அப்படின்ற மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐ மீன் இந்த ஊரு இந்த மாதிரி ஏரியாக்கள் இந்த மாதிரி இருக்கிறது உண்டு, ஏன்னா இந்த மாதிரி பேசுவது உண்டு, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. பட் அது ஒரு ஷோ ஒரு கேம்னு வந்துட்டா அதெல்லாம் வந்து அவங்க அதை மேனேஜ் பண்ண கத்துக்கணும், எப்படின்னு தெரியல. வெங்கி வந்து ஜேசன் வந்து பெரிய எதிர்பார்ப்பை ப்ரூவ் பண்ணல, அது எப்படி வெங்கி வந்து ஜேசனை சொல்றாருன்னு தெரியல. ஜேசனை விட பல மோசமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஆனா எல்லாரும் வந்து அந்த இடத்துல வெங்கி வந்து ஜேசனை சொன்னது எனக்கு தெரியல. இது முடிஞ்ச உடனே ஆப்போனன்ட் டீம் அப்பதாங்க எனக்கு ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சுது. ஆஷா வந்து கரிஷ்மா சொல்றாங்க ஸோ ரொம்ப ஷையா இருக்காங்க, டான்ஸ்ல வரல அப்படின்னாரு. சரி அவங்க தான் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்யுக்தா வந்து முடிவு பண்ணிருச்சு அடுத்து கரிஷ்மா மற்றும் எம்சியை தான் நேத்தே அட்டாக் பண்ணும், அவங்க கொஞ்சம் பண்ற பிஹேவியர் சரியில்லைன்னு சொன்னாங்களே இந்த இடத்துல சொன்னது ஒன்றும் பண்ணல அப்படின்றத ஓப்பனா அடிக்கிறாங்க. டார்வினும் வந்து அவங்க கம்ஃபர்டாவே இல்லை அப்படின்றாரு. ஐப்பு கார்த்தி லக்ஸுரியை விட்டு வரணும், எப்படி லக்ஸுரியை விட்டு வரணும், அந்த லக்ஸுரின்றதுலேயே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க கரிஷ்மான்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. சரி இவங்கெல்லாம் சொல்றாங்க ஓகே, எம்சிஏ அங்க கரிஷ்மாவை சொன்னார், அதுதான் எனக்கு சாக்கே. என்னப்பா சொல்ற அப்படின்னும் போது பேசும்போது ஒன்று சொன்னாங்க, ஆனா அதை தாண்டி அவங்க ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. ஆக்சுவலா என்ன தெரியுமா அவருக்கு ஆயிருக்குது, அவர் ஒன்று நாங்க பேசும்போது பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு போல, இவரும் அவங்க கிட்ட அவங்களும் இவங்க கிட்ட, இங்க அது இங்க வந்து நடக்கல. அதுல ஒரு பெரிய அதிர்ச்சி அடைந்துட்டு இருக்காரு எம்சி அரவிந்த். நம்ம பேசுனது என்னாச்சு, அதை பர்ஃபார்மன்ஸ்லயே வரலன்ற மாதிரி கடுப்பாயிட்டாரு போல இருக்கு. அதனாலதான் சொன்னதை பண்ணியிருந்தா பரவாயில்ல, பண்ணல நானே ஒன்னு சொல்றேன்ற மாதிரி அவர் மனசில் ஒரு ஆதகத்தை உருவாக்கிய கரிஷ்மாவை அந்த இடத்துல எம்சி அரவிந்த் பண்ணதான் இது. அது அபிநயம் வந்து தயக்கத்தோடு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரி ஒரு பக்கம் கரிஷ்மாவை தான் அப்படின்னு நினைச்சா அடுத்து கலீல் வர சொல்றாரு எம்சி வந்து வழிநடத்தல் கொஞ்சம் டல்லாவே இருந்தது, அவர் வழிநடத்த வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முனியம்மா வந்தாங்க பாருங்க, அவங்க சந்தோஷத்துக்காக மட்டும்தான் ஆடின மாதிரி இருந்துச்சு, மற்றவங்க சந்தோஷப்படுத்தவில்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனா அடிச்சிட்டாங்க. எப்படி ஸோ கரிஷ்மாவும் எம்சி அரவிந்தும் டான்ஸ் ஆடினது முழுக்க முழுக்க அவங்க 2 பேரும் அவங்க சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கான டான்ஸ் தான் அப்படின்றது. குறிப்பா எம்சி அவரு சந்தோஷத்துக்காக மட்டும்தான் டான்ஸ் ஆடி இருக்காருன்றத ஓப்பனா போட்டு நெத்திலே அடிச்சு விட்டாங்க. எம்சி இந்த வாங்கிக்கப்போ அப்படின்ற மாதிரி, என்னாலாம் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி முனியம்மாள் வச்சு செஞ்ச மொமெண்ட் இருக்குது வேற மாதிரி. ஸோ அதான் உண்மை, எம்சியும் கரிஷ்மாவும் 2 பேரும் டான்ஸ் ஆடினதுல குறிப்பா அதிக விருப்பப்பட்டது கரிஷ்மாவோட எம்சி அரவிந்த், அதை தான் அங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து இவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, அதான் பாயிண்ட். ஆனா இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையா யாரும் போட்டு உடைக்கல, அதை அழகா போட்டு உடைச்சது வந்து பாத்தீங்கன்னா முனியம்மாள் தான். அதுதான் கரெக்ட். பிக் பாஸை பொறுத்தவரையும் இந்த மாதிரி தெளிவா வெளிப்படையா போட்டு கிழிக்கிறது தான் நல்லது. இது கிழிச்ச உடனே ஜட்ஜஸ்லாம் பாராட்டி இதை பாருங்க எல்லாரும் பூசி முழுங்கின, இவ்வளவு ஓப்பனா கரெக்டான ரீசன் சொன்னது முனியம்மா தான் அப்படின்ற மாதிரி ஆரி பாராட்டினாப்புல. அடுத்து பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணல ஐடு கார்த்தி, அதுக்கப்புறம் கரிஷ்மா வந்து ஐடு கார்த்தி என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஸ்கோப்பை விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச உடனே 3 ஓட்டு தடீஸ்வரனுக்கும் அண்ட் இன்னொரு நபருக்கு வெங்கிக்கும் வந்துச்சு. மெஜாரிட்டி தடீஸ்வரனுக்கு ஓட்டு போட்டாங்க, கரிஷ்மாவுக்கு 6 ஓட்டு. ஸோ 2 ரெட் ஸ்டார் டேஞ்சர்ஸ் ஜோனோட ஸ்டார் வந்து ஒரு பக்கம் தடீஸ்வரன் இன்னொரு பக்கம் கரிஷ்மா. அப்போ வந்து தடீஸ்வரன் சொல்றாரு எல்லாருமே என்னை பழிக்கு பழி வாங்கிட்டாங்க, நான் என்னுடைய 100% கொடுத்தேன், என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா பவர்ல கொடுத்தேன், ஆனா அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவர் கடுப்புல பேசுறாப்புல. அடுத்து கரிஷ்மா நான் வந்து டான்ஸ் ஆடினேன்,
என்னையே ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணிட்டாரு, என்ன பண்றது? என் கம்ஃபர்ட் ஜோனு ஓகே, அதை விட்டு வெளியே தான் தூக்கி பண்ணேன். அவர் ஆனா என்னை தூக்கி டான்ஸ் ஆனதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்றார். ஸோ என்னன்னா அவங்க பிளான் பண்ணது ஒண்ணு, இதுல வந்து எம்சி அரவிந்த் பண்ணது வேற விஷயங்கள். ஆக்சுவலா டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தூக்கிட்டாரு, டான்ஸ் ஆடும்போது ஒரு வாட்டி தூக்கிட்டாரு, பல வாட்டி அவர் தூக்க முயற்சி பண்ணாரு. அதுலயே வந்து ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க கரிஷ்மா. சரி, அவர் ஏதோ ட்ரை பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்கிறார், அதுதான் அங்க நடந்திருக்கு. ஓவியா ஓப்பனா அந்த இடத்துல சொல்லியிருக்கணும், இது கம்ஃபர்ட் ஜோன்னா இதுதான் கம்ஃபர்ட் ஜோன், இது கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னா அது கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்றத வெளிப்படை தன்மையா பேச கத்துக்கணும் கரிஷ்மா. இல்லைன்னா ரொம்ப தப்புன்றத ஓப்பனா அங்க ஓவியா சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதான். உங்களுக்கு இது கம்ஃபர்ட்னா அது கம்ஃபர்ட், இல்லைன்னா இல்லை அப்படின்றத வெளிப்படையா சொல்லணும், அதை சொல்ல கத்துக்கணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருந்தாங்க பேபி பிரபாகரன், அதுதான் கரெக்ட். நீ அவங்களே விமர்சனம் பண்ணுவீங்களே நீங்க சொல்லுவீங்க. ஐ மீன் இந்த ஷோல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாஸ்க்ல வரும், அப்போ வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு கத்துக்கணும். இது ஒண்ணுதான், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது அவங்க கையில இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அதை சொல்லணும், அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடணும். இதுல வந்து கொஞ்சம் எல்லையை மீறி தான் போயிருக்கிறார் எம்சி அரவிந்த்ன்றது அது கரிஷ்மாவே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்மளும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எம்சி அரவிந்த் எதிர்பார்த்தது ஒண்ணு, அதை நடக்கலைன்றதே கரிஷ்மாவை நாமினேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதான். பட் ஓகே, அது என் கூட இருக்கிறவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, பண்ண தப்பு நான் வெளிப்படையா ஓப்பனா சொல்லுவேன்ற ஆட்டிடியூட கரிஷ்மா எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த கேமுக்கு நல்லது. ஏன்னா அது யாரா இருந்தாலும் என் கூட இருக்கிறவன் பழகிருக்கான், தப்பு பண்ணா அவனுக்கு ஆதரவு பண்ணுவேன் அப்படின்றது இல்லாம, அவன் தப்பு பண்ணாலும் அவனை எதிர்த்து கேள்வி கேட்பறன்ற ஆட்டிடியூட் தான் முக்கியம். அதை எடுத்துட்டு வந்தா கேமுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கரிஷ்மா வந்து ஒரு ஓப்பனா வெளிப்படைத்தன்மை, எல்லாரும் ஜட்ஜா இருந்தா கூட எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல போயிட்டு கோட்டை விட்டாங்கன்னா பெரிய பேக் ஃபேர் ஆகும், அதை அவங்க கத்துக்கணும். இது ஒரு பக்கமா. அடுத்து யார் என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்கன்ற கேட்டகரியில 2 பேருக்கு ஸ்டார் போகுது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்றதால வேற மாதிரி ஒரு டான்ஸ் விளையாடினாருன்ற மாதிரி மணிகண்டனுக்கு ஒரு ஸ்டார் போச்சு. ஏன்னா அவருடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து பயங்கரமா பண்ணார் இல்லையா அவருக்கு. அடுத்து ஜார்ஜுக்கு போகுது. ஏன்னா ஜார்ஜ் வந்து அந்த ஃபீமேலா ஒரு டான்ஸ் ஆடுறது கஷ்டம், அதை பயங்கரமா அவர் பண்ணியிருந்தார். ஸோ அதில் மணிகண்டன் மற்றும் ஜார்ஜ் 2 ஆண் நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல அந்த ஸ்டாரை வாங்கினதுன்னும் போது ஒரு பெரிய விஷயம் தான். இத்தனை பெண்கள் கூட போட்டி போட்டு அந்த இடத்துல அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றது என்னோட கருத்து. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள். ஸோ மீண்டும் இன்னொரு எபிசோடில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மணிவண்ணன். சேனலோட இணைச்சிருங்க கைஸ். பை பை.